இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா ஆக்டிவா 125ல் வந்த ஒரு 2 கம்ப்ளைண்ட்டுங்க. இந்த 2 கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பார்க் லேம்ப் வந்து நார்மலாக சாவியை போட்டாலே எரியுது. ஃபஸ்ட் டிக்கு செகண்ட் டிக்கெல்லாம் ஆன் பண்ணாலே ஹெட்லைட்லாம் தானாகவே எரிஞ்சிருது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவா 125 வண்டி ஸ்டார்ட் ஆனால் தான் ஹெட்லைட் எரியணும். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாவியை போட்டு ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா எரியும். ஸோ என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கப்ளரை பிடிங்கி விட்டேன், பின்னாடி டேஞ்சர் லைட் போகிற கப்ளரை. ஸோ அந்த டேஞ்சர் லைட் போகிற கப்ளரை பிடிங்கி விட்டால் ஆஃப் ஆயிடுது. பார்க் லேம்ப் எதுவுமே எரியலை, சாவிலாம் ஆன்லேயே தான் இருக்குது. ஹெட்லைட் சுவிட்சும் ஃபஸ்ட் டிக்கு செகண்ட் டிக்கு ஆன்லேயே தான் இருக்குது, எரியலை. பட் பின்னாடி போகிற அந்த நம்ம பின்னாடி டேஞ்சர் லைட் போகிற அந்த கப்ளரை வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ போய் நம்ம வந்து முன்னாடி எல்லா வயரிங்லாம் செக் பண்ணாங்க, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பின்னாடி டேஞ்சர் லைட்டில் உள்ள கப்ளரை மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ டேஞ்சர் லைட் போகிற கப்ளரை ஜாயின் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து சாவி எல்லாம் ஆன்லேயே தான் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகாத கண்டிஷன், ஸ்டார்ட்லாம் பண்ணலை, வெறும் சாவி மட்டும் ஆன் பண்ணாலே இந்த பார்க்லாம் பெரியுது, பார்த்திங்கன்னா தெரியும், பார்க்லாம் பெரியுது. அடுத்து வந்து ஃபஸ்ட் டிக் போட்டோம்னா நம்ம ஹெட் லேம்ப்பு எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ என்னவாக இருக்கும் இந்த கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெண்டாவது ஃப்யூஸ் வேறு போய்கிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரே கம்ப்ளைண்ட்டு தான், எதுவுமே கிடையாது. பின்னாடி டேஞ்சர் லைட் போகிற வயரிங் ஹார்னஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக எரிஞ்சிருந்துச்சு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சைலன்சரில் பட்டு எரிஞ்சிச்சு. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே ஏசி டிசி கரண்ட் போய் ரெண்டுமே போய் ஃப்யூஸ் ஆகிடுது. ஏசி கரண்ட்டோட டிசி கரண்ட் மிக்ஸ் ஆகி லைட் எரிய ஆரம்பிச்சிருது. ஏசியோட டிசி வந்து மிக்ஸ் ஆனோடனே ஃப்யூஸும் போகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் யூனிட்டு செம ஹீட் ஆகும், நார்மல் ஹீட்டோட கொஞ்சம் அதிகமாகவே ஹீட் ஆகும். இந்த மாதிரி ஓடிச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்யூஸில் வந்து அதிகமாதிரியான கம்பி போட்டு ஓட்டினாங்க. அந்த மாதிரி ஓட்டாமல் ஃப்யூஸ் ஏன் போகுதுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது ஃப்யூஸ் போடுறது நல்லது. இப்படியே ஓட்டினால் வயரிங்கும் போகும், அட் த சேம் டைம் ஆர்ஆர் யூனிட்டும் போக நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைலன்சரில் வந்து பட்டனால, அந்த பின்னாடி போகிற வயரிங் ஹார்னஸ் சைலன்சரில் பட்டனால தான் இந்த ஷார்ட்டு. ஏன்னா பார்க்கில் பிரேக் லைட்டு போகிற லைனும் நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணோடனே வரக்கூடிய அந்த டேஞ்சர் லைனும் அந்த சைலன்சரில் பட்டு ஒன்றானனால ஷார்ட் ஆகி ஃப்யூஸும் போயிருக்கு. இந்த மாதிரி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்க கம்ப்ளைண்ட்டும் வந்துச்சு. ஸோ கரெக்டாக அந்த வயரிங் ஹார்னஸ் போகக்கூடிய இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை வந்து தடுக்கலாம். இன்ஜின் வேலை பார்க்குறப்ப அந்த மாதிரியான வயரிங் கிட் மாற்றுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தொட்டியை கழட்டிட்டு மறுபடியும் மாட்டுறப்ப பின்னாடி உள்ள வயரிங் ஹார்னஸ் போகக்கூடிய கரெக்டான அந்த பிளேஸ் ஒரு கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல மாட்டினோம்னா இந்த மாதிரியான சைலன்சரில் படாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை வந்து தடுக்கலாம். தேங்க்யூ.